வரணும்னு நினச்சி, ஆனால் அது வரவில்லை. ஆகவே அந்த முகம் மாறி போயிடுச்சு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். இப்ப கர்த்தர் இன்டர்ஃபியர் பண்றாரு. இந்த சூழ்நிலையை அவருக்கு நல்லா தெரியும், விட்டா இங்கே உட்காந்துருவான்னு சொல்லிட்டு. அதனால இவர் திரும்பி போறதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, வேற ஐடியா கொடுக்குறாரு. அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி அவங்கள அப்படித்தான் பேச வைக்கிறாரு. அப்பதான் இவன் கிளம்புவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். உடனே கிளம்பினோடனே கர்த்தர் சொல்றாரு. சொன்ன உடனே கேட்டுட்டான். கேட்ட உடனே என்னாச்சு, என்ன செய்தான் நேரா பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து ப்ரூஃப் காமிக்கிறான். அப்ப அவனுடைய சம்சாரங்களை கூப்பிட்டு ப்ரூஃப் காமிக்கிறான். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். 10 முறை மாற்றி ஏமாத்திருக்கான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம், அவர் சொல்லல, இவர் தான் சொன்னாரு. இவர் தான் அவர் வாயில போட்டு அந்த வார்த்தைகளை போட்டு வாங்கினான். ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. அவன் குட்டி போட்டது அவ்வளவும் சுத்தமா இவனுடைய குட்டிக்கு தான் போட்டிருக்கு. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். தேவன் கொடுத்துட்டாரு. உண்மையை ஒத்துக்கிட்டான். இந்த இடத்துல அவன் உண்மையாக சொல்றான், தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகள் எல்லாம் எடுத்து எனக்கு கொடுத்துட்டாரு. ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். பார்த்தீங்களா, சொப்பனத்தில் எனக்கு தேவனை வெளிப்படுத்திட்டாரு, இப்படிதான் வரும்னு சொல்லிட்டு. அதன்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றான் அந்த அவனுடைய மனைவிங்க கிட்ட. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இதுல ஒரு சீக்கிரட் பார்த்தீங்கன்னா, பொலியும் கடாக்கள் எல்லாம் கடா ஆடு அந்த மாதிரி இருக்குது. அதுதான் அவன் சொல்லிக் கொடுக்குறான். அங்கே இவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது கடாக்கள். அப்ப நீ எதிர்பார்க்க வேண்டியது, யாக்கோபே நீ எதிர்பார்க்க வேண்டியது புள்ளியும் கலப்பு நிறமானது புள்ளியும் வரியுமான ஆடுகளை தான் நீ எதிர்பார்க்கணும். இதுதான் நான் கொடுக்க போறேன் உனக்கு அப்படின்னு கர்த்தர் முன்னாலே சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இவன் இதை நம்பினான், விசுவாசிச்சான், அதை செயல்படுத்தினான். கொப்பு எல்லாம் வெட்டி எல்லாத்தையும் போட்டு செயல்படுத்தி எடுத்து வின் பண்ணிட்டான். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். இப்ப என்ன சொல்றான், நான் இனிமே இருக்க மாட்டேங்க, நான் உங்களெல்லாம் கூட்டிட்டு நான் இப்ப என் தேசத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சீரிய தேசத்தான் லாபான் இருந்து புறப்பட்டு தன்னுடைய தகப்பனாகிய தேசத்தாக பேர்ஷபாவுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ ஆனால் நடுவில் இவன் எங்கே போகணும்னு கர்த்தர் சொல்றாருன்னா பெத்தேலுக்கு தான் போகணும். ஏன்னா அங்கே இவன் கர்த்தர் அவனுக்கு முதல்ல தரிசனத்தை கொடுத்தார். அதனால் பெத்தேலில் போய் தேவனை சந்திக்கணும். இவன் அங்கேயும் கொஞ்சம் விளையாட்டு கேம் எல்லாம் விளையாண்டான் அவன். நீங்கள் அதை ஒரு ஆளோட சரித்திரத்தை எடுத்து படிக்கும் போகும்போது அவன் கர்த்தருடைய வார்த்தையை எவ்வாறு கேட்டான், விதமாக கேட்டான்,
எவ்விதமாக கேட்கவில்லை. எங்க இடத்துல தவறு பண்ணா எல்லாத்தையும் படிக்கணும். அப்போ படித்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் தவறு பண்ணாமல் பெஸ்ட்டாக எடுக்கணும்னு ரிசல்ட் எடுக்கணும்னு பார்ப்போம். இவன் வந்து நிறைய தவறு பண்ணிருக்கான். கர்த்தர் இங்கே போனால் அங்கே போகல, வேறு இடத்துக்கு போயிட்டான். வேறு இடத்துக்கு போய் அங்கே போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாரு, முடியல. சரி. அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். இந்த பெண்ணு என்ன சொல்லுது, எங்கள் அப்பா எங்கள் பணத்தெல்லாம் விற்று எங்களை விற்று எங்கள் பணத்தையும் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டான். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ குடும்பக்காரனாக இருப்பான் இல்லையா லாபான். ஸோ வாயில் போட்டுக்கொண்டான். அதனால இந்த பிள்ளைகளும் வேணான்னு சொல்லுது. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். இந்த பொம்பளைங்க ரொம்ப வைஸ் டிசிஷன் கொடுத்துருக்காங்க. தேவன் உங்களுக்கு சொன்னபடி எல்லாம் செய்யுங்க. இதையும் கர்த்தர் சாதகமாக பண்ணுவோம். இல்லாட்டி ஒரு பொம்பளை நான் மாட்டேன் எங்கள் அப்பா வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலும்னா பெரிய தகராறு. இன்னொருத்தையும் சொல்லியிருந்தாலும் 2 பேரும் ஒன்றா சொல்கிறாங்க, வேணாம் புறப்பட்டு போயிடலாம், அப்பாவை விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்கள் நிலைமைகளை நீங்கள் அப்படி வச்சு பாருங்கள். இந்த காலத்து பெண்கள் அப்படி விட்டுட்டு வருவீங்களா? அந்த காலத்தில் வந்தாங்க, அந்த பெண்கள் வந்தாங்க. ஸோ கர்த்தர் எடுத்து கொடுத்துட்டாருன்றத அந்த பெண்ணுங்களையும் நம்ப வச்சுட்டான். ஸோ பணத்தையும் போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டான். அப்பொழுது யாக்கோபு எழுந்து பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் ஆறாமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்கள் ஆகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திலே இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசான் இடத்திற்கு போக புறப்பட்டான். இப்போ என்ன பண்ணுறான், டக்குன்னு ஜூட் விட்டார். சொல்லலை, அவங்க அப்பாவுக்கு சொல்லவே இல்லை, மாமனாருக்கு சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே ஓடி போயிட்டான். ஏன்னா இவங்களுக்கும் அந்த தாப்பன் வீட்டுக்கும் 3 நாள் டிஸ்டன்ஸ் இருக்குது, 72 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸை அப்படியே அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டான். யோசனை பண்ணிட்டு ஓடி போயிட்டு பாருங்க கொஞ்சம் புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். இங்கதான் அவர் தப்பு செய்யறது, தகப்பனுடைய சொரூபங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டான். யாக்கோபு சொரூபங்கள்னா விக்கிரகங்கள். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் ஓடி போயிட்டான்.